அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பருவதமலை. நமது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்கின்றன, அந்த அரசியல் கட்சிகளில் தற்போதைய தலைமை பொறுப்பில் உள்ள தலைவர்கள் யார் யார் என்றும் அந்த கட்சிகளின் சின்னம் என்னவென்றும் இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் என்று இரண்டு விதமான கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட மாநில கட்சிகளும் 10க்கும் மேற்பட்ட தேசிய கட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த 150க்கும் மேற்பட்ட கட்சிகளில் முக்கால்வாசி கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் செய்யப்படாமல் இயங்கி வருகின்றன. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் செய்யப்படாத கட்சிகளின் சின்னங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும், அல்லது அந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் நீக்கப்படலாம். இல்லையென்றால் அந்த கட்சிகளே தானாகவே கலைந்துவிடும். இப்படி பல கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது செயல்பாட்டில் உள்ள மக்களால் அறியப்பட்ட முக்கியமான 16 மாநில கட்சிகளும் 6 தேசிய கட்சிகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? மாநில கட்சிகளில் முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம். இதை திமுக என்றும் டிஎம்கே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய தலைவர் மு.க. ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் சின்னம் உதயசூரியன். மாநில கட்சிகளில் இரண்டாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை அதிமுக என்றும் ஏடிஎம்கே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் சின்னம் இரட்டை இலை. மாநில கட்சிகளில் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை நாத்தாகா என்றும் என்டிகே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தற்போதைய தலைவர் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் சின்னம் விவசாயி. மாநில கட்சிகளில் நான்காவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விசிக என்றும் விசிகே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் சின்னம் பானை. மாநில கட்சிகளில் ஐந்தாவதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதை தேமுதிக என்றும் டிஎம்டிகே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தற்போதைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தேர்தல் சின்னம் முரசு. மாநில கட்சிகளில் ஆறாவதாக பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியை பாமக என்றும் பிஎம்கே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் டாக்டர் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் சின்னம் மாம்பழம். மாநில கட்சிகளில் ஏழாவதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை மக்கள் மதிமுக என்றும் எம்டிஎம்கே என்றும் அழைக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் சின்னம் பம்பரம். மாநில கட்சிகளில் எட்டாவதாக மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையத்தை மானிமா என்றும் எம்என்எம் என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன். மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் சின்னம் டார்ச் லைட். மாநில கட்சிகளில் ஒன்பதாவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இதை கம்யூனிஸ்ட் என்றும் சிபிஐ என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தற்போதைய தலைவர் டி. ராஜா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயின் தேர்தல் சின்னம் அரிவாள் மற்றும் கதிர். மாநில கட்சிகளில் 10ஆவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதை அமமுக என்றும் ஏஎம்எம்கே என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய தலைவர் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் சின்னம் பிரஷர் குக்கர். மாநில கட்சிகளில் 11ஆவதாக தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் சைக்கிள். மாநில கட்சிகளில் 12ஆவதாக இந்திய ஜனநாயக கட்சி. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் என்கிற பச்சமுத்து. இந்திய ஜனநாயக கட்சி தேசிய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணியாக இணைந்ததால் தேர்தல் சின்னம் கிடையாது. மாநில கட்சிகளில் 13ஆவதாக இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சி. இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சியின் அகில இந்திய தலைவர் காதர் மொய்தீன். இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சியின் தேர்தல் சின்னம் ஏணி. மாநில கட்சிகளில் 14ஆவதாக புதிய தமிழகம் கட்சி. புதிய தமிழகம் கட்சியின் தற்போதைய தலைவர்
டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. புதிய தமிழகம் கட்சியின் தேர்தல் சின்னம் தொலைக்காட்சி பெட்டி. மாநில கட்சிகளில் 15வதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ER ஈஸ்வரன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். மாநில கட்சிகளில் 16வதாக தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அடுத்ததாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 6 முக்கியமான தேசிய கட்சிகளை பற்றி பார்ப்போம். தேசிய கட்சிகளில் முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சி. இதை பாஜக என்றும் பிஜேபி என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த அண்ணாமலையை கடந்த ஏப்ரல் 12, 2025 தேதியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு அவருக்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார். தற்போது நயினார் நாகேந்திரன் தான் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னம் தாமரை. தேசிய கட்சிகளில் 2வதாக இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸை காங்கிரஸ் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் தமிழ்நாட்டின் தலைவர் KS அழகிரி. இந்திய தேசிய காங்கிரஸின் சின்னம் கை. தேசிய கட்சிகளில் 3வதாக பகுஜன் சமாஜ் கட்சி. பகுஜன் சமாஜ் கட்சியை BSP என்று மக்கள் அழைக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த பிறகு தற்போது வழக்கறிஞர் ஆனந்தன் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கின்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேர்தல் சின்னம் யானை. தேசிய கட்சிகளில் 4வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் தமிழ்நாட்டின் தலைவர் பாலகிருஷ்ணன். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் தேர்தல் சின்னம் அரிவாள் சுத்தி நட்சத்திரம். தேசிய கட்சிகளில் 5வதாக தேசிய மக்கள் கட்சி. தேசிய மக்கள் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் துரையரசன். தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் சின்னம் புத்தகம். தேசிய கட்சிகளில் 6வதாக ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் SAN வசீகரன். ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் சின்னம் துடைப்பம். இந்த பதிவில் நாம் பார்த்த தமிழ்நாட்டில் செயல்படும் அரசியல் கட்சிகளில் நீங்கள் எந்த கட்சியில் இணைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் என்பதை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி மக்களே.